பிரைஸ் த லார்ட். ஹalleluya. இன்று நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு தருகின்ற இறைவார்த்தை ரூத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 14வது வசனம். அவன் பெயர் இஸ்ரவேலிலே பிரபலமாக கடவது. ஆமென். ஹalleluya. பிரைஸ் த லார்ட். இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிற நீங்க மிகவும் சிறியவனும் எளியவனும் அற்பமானவனாக இருக்கிறேன் என்று நீங்கள் உங்களை குறித்து தாழ்வு மனப்பான்மையோடு இருக்கிறீர்களா சகோதரர்களே? அல்ல பிரதர், எங்கள் சொந்தக்காரங்க எல்லாம் ஏசுன்னு இருக்கான், ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு பொருளாதாரத்தில் ஒரு முன்னேற்றமும் கிடையாது, சும்மா இவன் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான், இல்லதையெல்லாம் இழந்து போயிட்டான் என்று அநேகர் உன்னை குறித்து அவதூறாக பேசுகிறார்கள். நான் கவலையாக இருக்கிறேன் என்று இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிறீர்களா சகோதரர்களே? இன்று ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து சொல்கின்றார், மகனே மகளே, அற்பமாகவும் சிறியவனாகவும் எளிமைப்பட்டவனாக இருக்கிற உன்னை நான் உன் தலையை உயர்த்தி உன் இனத்தாரிடையே உன் பெயரை பிரபலமாக்குவேன் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த காணொளி வாயிலாக உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார் சகோதரர்களே. இதை நாம் வேதத்தின் வழியாக ஆராய்ந்து பார்க்கும் பொழுது இந்த ரூத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில் சொல்லப்பட்டுள்ள வார்த்தைகள், போவாசுக்கும் ரூத்துக்கும் ஒரு ஆண் குழந்தை பிறக்கின்றது, அப்பொழுது இந்த வார்த்தைகள் சொல்லப்பட்டுள்ளது. இந்த வார்த்தைகள் பார்த்தீங்கன்னா ஓபேத்தை குறித்து சொல்லப்பட்டுள்ளது. இந்த ஓபேத் யார் என்று பார்த்தால் தாவீது ராஜாவின் தாத்தா. இந்த ஓபேத் ஈசாயை பெற்றார், ஈசாய் தாவீது ராஜாவை பெற்றார் என்று நாம் மத்தேயு சுவிசேஷத்தில் நாம் படிக்கின்றோம் சகோதரர்களே. அப்ப இங்கே சொல்லப்பட்டுள்ள இந்த வார்த்தை பிரபலமாக கடவுது என்பதை குறித்து தாவீதை குறித்து சொல்லப்பட்டதாக இருக்கிறது. இந்த தாவீது மிகவும் பிறந்த பொழுது சிறியவனாகவும் எளியவனாகவும் இருக்கின்றான். அந்த சாமுவேல் தீர்க்கதரிசி அங்கே ஆசீர்வதிக்க வருகின்ற பொழுது, அபிஷேகிக்க வருகின்ற பொழுது அந்த இடத்துல தாவீது இல்லவே இல்லை. ஏனென்று பார்த்தால், உனக்கு இவ்வளவுதான் பிள்ளைகளான ஈசாயை குறித்து கேட்கும் பொழுது கடைசியாக ஒருத்தன் இருக்கான், அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான்னு சொல்லி அவன் வீட்டிலே தாவீதை யாரும் மதிக்கலை. மிகவும் சிறுமைப்பட்டவனாக இருந்த தாவீதை தேவன் என்ன பண்ணுகின்றார், அவர் அபிஷேகம் பண்ணுகின்ற பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் தங்கினார் என்று நாம் படிக்கின்றோம் சகோதரர்களை. 1 சாமுவேல் 12:13 நாம் படிக்கின்றோம். கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் இறங்கினால் தாவீது பராக்கிரமமான காரியங்களை செய்து இஸ்ரவேலிலே பிரபலமானவனாக மாறுகின்றான் சகோதரர்களே. அது மாத்திரமல்ல, சமஸ்த இஸ்ரவேலுக்கும் ராஜாவாக மாறி அவனுடைய பெயர் இஸ்ரவேலிலே பிரபலமாக்கப்பட்டதாக காணப்படுகிறது. அதுபோல் இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிற உங்களை பார்த்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கின்றார், மகனே மகளே, உன்னுடைய பெயர் பிரபலமாக கடவது. தாவீதை தலையை உயர்த்தி அவனை இந்த இஸ்ரவேலுக்குள்ளே பிரபலமாக்கிய நான் உன்னையும் உயர்த்தி உன் தலையை உயர்த்தி உன்னை பிரபலமாக்குவேன் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த காணொலி வாயிலாக உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார் சகோதரர்களே. நாம் ஜெபிப்போமா? ஸ்தோத்திரம் தகப்பன், இந்த காணொலியை பார்க்கின்ற பிள்ளைகளின் பெயரை நீ பிரபலமாக்குவதற்காக நன்றி செலுத்துகிறோம், உயர்த்துவதற்காக நன்றி. வல்லமுள்ள இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.